நம்ம சிவபெருமானையே பார்க்க போகலையே. இன்னைக்கு நம்ம ஆண்டவனை போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம பிள்ளை மாயாண்டி உறங்கி கொண்டிருக்கிறா. அப்படின்னு மாயாண்டியை உறங்க வைத்த பார்வதி சிவபெருமானை பார்க்க வந்தார். பார்க்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அன்னைக்கு பார்க்க நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையாச்சு. சாமம் நடு சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏம சாம நேரம் இலை குலுங்காத சாமம் போல என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை தொட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் பாருங்க. மாயான கரையிலே மாயான பேச்சியம்மா நின்று கொண்டு மகனாகிய மாயாண்டி சுடலையை அழைக்கிறார். நம்ம பிள்ளை மாயாண்டி பிறந்தாம்னா ஏன் பிறந்தா? மாயாண்டி ஏன் பிறந்தார்? இறந்த பிணங்களை எல்லாம் அழிக்க பிறந்தார் மாயாண்டி. அதனாலே பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பிறந்தார் இந்த சுடலையா.